வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு சாதன தயாரிப்புகள் பற்றி கருத்து தெரிவித்த போது, தனது பாதுகாப்பு உபகரணங்களுக்கான இறக்குமதியை நம்பியிருக்கும் ஒரு நாடு ஒருபோதும் வலுவாக இருக்க முடியாது என்றும், பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு பெறுவது சுயமரியாதை மற்றும் இறையாண்மை ஆகியவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் வலியுறுத்தினார். உலகளாவிய பாதுகாப்பு சாதன தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இந்தியா மிகவும் லாபகரமான சந்தைகளில் ஒன்று. மேலும் கடந்த 8 ஆண்டுகளாக இந்தியா இராணுவ வெண்பொருள் இறக்குமதி செய்யும் முதல் 3 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. அப்படியான நிலையில் பாதுகாப்பு சாதனங்களின் உள்நாட்டு உற்பத்தி தன்னிறைவு திட்டம் பற்றி இந்திய அரசு தற்போது அதிக கவனம் செலுத்தி வருகின்றது. இலகு ரக போர் ஹெலிகாப்டர்கள், வழக்கமான நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகள் உள்ளிட்ட 101 பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் இராணுவ உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அரசாங்கத்தின் முடிவையும் அமைச்சர் சிங் குறிப்பிட்டார். இந்த ஒற்றை முடிவு இந்தியாவில் ஆண்டுக்கு 52,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதுகாப்பு உபகரணங்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கியுள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவை பாதுகாப்பு சாதன உற்பத்தியில் தன்னிறைவுள்ள நாடாக ஆக்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு முழுமையாக இந்தியாவின் கதவுகள் மூடப்படுவதாக அர்த்தமல்ல. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நமது நாட்டில் வந்து உற்பத்தி செய்ய அதிக கதவுகள் திறக்கப்படுவதை எமது உத்தரவு குறிக்கிறது என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். இந்திய மத்திய அரசு விரைவில் ஒரு புதிய பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் கொள்முதல் கொள்கையை கொண்டு வரும் என்றும் அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை மதிப்பீடுகளின்படி அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய ஆயுதப்படைகள் சுமார் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் மூலதன கொள்முதல் செய்வதற்கு சாத்தியமுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது.